மந்திரம் 12. நாளைக்கு பௌர்ணமி இரவு 12 மணிக்கு ஏற்காட் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வா, அங்கே பண்ண வேண்டிய எல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்கு உள்ளாடி, அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் திரும்பி பார்த்தோம். அங்கே ராதா கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. கூடவே தியாவும் இருந்தா. என்ன அப்பா, எங்களை விட்டுட்டு அன்னைக்கு நீங்கள் பார்த்து அந்த ஆண்டி கூட போகலான்னு நினைக்கிறியா? அதான் அன்னைக்கு இடிச்சிச்சு விளையாடினியே அப்படின்னு கேட்டா. அதுக்குண்ணா, பாப்பா அது ஒரு ஆக்சிடெண்ட், தெரியாமல் நடந்தது. அதையே திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி எதுக்கு அவளை கடுப்பேத்துற? நீ சும்மாவே அவள் ஆடுவா, இதில் நீ வேற சலங்கை கட்டி விட்ற. நான் பெற்றதும் நல்லா இருக்கு, கட்டுனதும் நல்லா இருக்கு, என் நிலமையை பாரு கடவுளே அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்க, நீங்கள் எந்த விஷயமும் என்கிட்ட மறைக்க மாட்டீங்க. அப்போது இதை மட்டும் ஏன் மறைச்சிங்க? ஷான் உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோட குழந்தையும் தான். ஷானை வச்சு நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும், நான் அதை நம்புகிறேன். ஆனால் அது ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க? ஏன் பிள்ளை தானே அவன். ஏன் ஒரு அம்மாவா நீங்கள் அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டா. இனி அவகிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது அப்படின்னு நினச்சதுனால அவளோட கன்னத்தை பிடிச்சி, இங்கே பாரு ராதா, நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நான் சொன்ன நீ பயப்படுவேன்னு தான் உன்கிட்டருந்து நான் மறைச்சேன். நம்ம ஷான் சாதாரணமான குழந்தை கிடையாது, அவனுக்கு அதிசக்தி இருக்குது. அதாவது அவனால் இந்த உலகத்தையே ஆளவும் முடியும், நினச்சா அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான சக்தி அது குழந்தை கையில் இருக்குது. அதை நம்ம இப்போவே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது அவனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னா நம்ம கண்டிப்பாக அவனோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இந்த பிரச்சனை போராதுன்னு தீப்தி வேற உயிரோடு வந்துட்டா. அதான் நானும் ஃபேரி காட் மதரும் சேர்ந்து அவனோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம பாதுகாப்பு வளையம் போட்டுட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்ம குழந்தைய எதையும் செய்ய முடியாது. அதான் நான் அப்படி பண்ணேன். பட் ஐம் சாரி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கல. உனக்கு தெரிஞ்சா நீ கவலைப்படுவ, கஷ்டப்படுவேன்னு தான் நான் சொல்லலை. என்னை மன்னிச்சிடு ராதா அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட ராதா அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? உங்களுக்கும் சக்தி இருக்குது, என் பாப்பாவுக்கும் சக்தி இருக்குது, இப்போது பிஞ்சு குழந்தை அவனுக்கும் சக்தி இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கா சக்தி இருந்துச்சுன்னா இனி என்னெல்லாம் ஆபத்து வரும்னே தெரியலை. போனாட்டி தியாவுக்கு இருந்த பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? இனி இவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னான். இதை பார்த்தனா அவகிட்ட போய், ராதா தயவு செஞ்சு பயப்படாத, அழுவாத. இங்கே பாரு, நீ இப்போ பதறிட்டு இருந்தேன்னா என்னால் தைரியமாக எதுவுமே செய்ய முடியாது. நீ இப்போது பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைம்மா. இங்கே பாரு, நம்ம குழந்தைய பாதுகாப்பு வளையம் போட்டுட்டு அவன் உன்கிட்ட நான் கொடுத்துருவேன். அவனை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. நம்ம குழந்த வளர்கிற வரைக்கும் அவன் சக்தியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அவன் வளர்ந்ததுக்கப்புறமா அவன் சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிப்பான். இப்போ அவன் குழந்த. ஸோ நம்ம பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது. ஃபேரி காட் மதர் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்த ஃபேரி காட் மதர் இல்லை. அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா ராதா அழுதுகிட்டே இருந்ததை பார்த்து, இங்கே பாரு ராதா, நம்ம ஷான் தியா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 2 குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம 2 குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டாவே என்னை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே, என்னங்க எப்போவுமே நீங்கள் எங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கீங்க, எனக்கு நம்ம குழந்தைங்க கூட நீங்களும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது,
ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு என்னை பார்த்து அழுதுகிட்டே சொன்னான். இதை கேட்டு நான் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அவளை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் அதை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே, மச்சான் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, நம்ம விஷ்ணுவை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. டேய் என்னடா சொல்கிற, எப்படி ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இதை கேட்ட கெவின், டேய் ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுடா, நீ உடனடியாக விஷ்ணுவோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான். நானும் ராதா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். நானும் விஷ்ணுவோட வீட்டுக்கு போனேன். அங்கே வெளியில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே விஷ்ணுவோட அப்பா, அம்மா, தங்கச்சி, அவனோட ஃபேமிலி எல்லாருமே கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக அவன்கிட்ட போய் அவனை பார்த்தேன். அவனை பார்த்துட்டு என்னால் முடியலை, அவனை பார்க்கவே முடியலை. அவன் கூட இருந்த அந்த நினைவுகள் என்னோடய மைண்டுக்கு வர ஆரம்பிச்சது. அவன் கூட இருந்த சந்தோஷமான நேரங்கள், சண்டை போட்ட டைம், உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவ்வளோ பாசமாக அவன் என்னை பார்த்துக்கிட்டான். ஒரு அப்பா அம்மாவை விட ஒரு பெரிய தோழனாகவே அவன் எனக்கு இருந்தான். இப்போ அவன் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. என்னால் அந்த வேதனையை தாங்க முடியலை. அங்கேயே உட்காந்து நானும் கதறி கதறி அழ ஆரம்பித்தேன். விஷ்ணுவோட அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பாரதி சம கோபமாக என் சட்டையை பிடிச்சி, உனக்கு இப்போ சந்தோஷமா? சந்தோஷம் தானே? டேய் அவன் ஒரு குழந்தை மாதிரிடா, அவனுக்கு நீ இப்படி பண்ணது நியாயமாடா? அவனை போய் கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு நாயே அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சிட்டான். இதை கேட்ட விஷ்ணுவோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகி, டேய் என்னடா சொல்கிற? இல்லை இவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், இவன் என்னோட பையன், அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், நீ ஏதோ சும்மா சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவன் அவங்கள ரொம்பவே நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ப வச்சுட்டான். டேய் உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நான் உன்னையும் என் சொந்த பையனை தானேடா பார்த்தேன், பாரதி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவனோட சொந்தக்காரங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் ஒரு கருப்பு பெயிண்ட் எடுத்து என் முகத்தில் பூசி ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பயங்கரமாக அடித்து காயப்படுத்தினாங்க. இதை அங்கே இருக்க எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் என்னோட கெவின் மட்டும்தான் என்னை காப்பாற்றணும்னு நினச்சான். என்னை தூக்கி வெளியில் கூட்டிகிட்டு போனான். எனக்கு அதிகமாக காயம் இருந்ததுனால என்னால் எழுந்திரிச்சு நிற்கக்கூட முடியலை. அப்போது கெவின் என்கிட்ட வந்து, டேய் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா, நீங்கள் அது போயிடு, உனக்கு எதிராக சதி நடந்துட்டுருக்கு, நீங்கள் அது போ அப்படின்னு சொன்னான். நானும் அவனை பார்த்து எனக்கு ரொம்ப முடியலடா அப்படின்னு சொன்னேன். கேட்ட கெவின், சரிடா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஆட்டோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான். அவரும் சரின்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணான். கெவின் என்ன நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பித்தான். எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தான். ஏன்னா நடக்கிற சதி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருந்தது. அதனால் அவன் டாக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு என்னை பார்க்குறதுக்காக உள்ளே வந்தான். அதுக்கப்புறமா கண்ணை மூடி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டான். என்னோட தலையில் மெதுவாக கையை வச்சு அவனோட சக்திகளை எனக்கு கொடுத்தான். அதுக்கப்புறமா அவன் என்னை பார்த்து, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, அப்போது நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது, என் சக்தி உனக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லி அவனோட சக்தியை எனக்கு தந்த உடனே அவன் மயங்கி கீழே விழுந்தான். மீண்டும் சந்திப்போம்.